அவ்வளோதான். இதில் ஊற்றுற வேண்டியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மைசூர் உடிப்பு ரசம் வைக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வந்து வேக வைக்க போகிறேன். இதை ஒரு 1.5 ஸ்பூன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூனு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, வந்து ஒரு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், 2-3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் புளி, கல்லுப்பு, கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பருப்பை வேக போட்டுடலாம். பருப்பு கழுவி போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டோங்க. அதான் ரசம் வைக்க போகிறேன். நாங்கள் 3 பேருக்குங்க. அதனால தான் இந்த பொருளெல்லாம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பொருளுங்கள்லாம் வறுத்துடலாம். சிம்மில் வச்சிடலாம். இல்லை தனியா வறுக்கிற வாசனை வறுத்தாங்க. அதுவெல்லாம் வறுத்துடலாம். ஆனால் கருகவும் கூடாது. நல்லா வறுப்பட்டுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சீரகம் இருக்கும், சின்ன ஸ்பூனில் தான். அதையும் நம்ம கருகாமல் வறுத்துடணும். சீரகம் நல்ல கமகமான வாசனை வருது. இப்போ நம்ம இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி வெந்தயம் கொடுத்து ஒரு கொஞ்சமாக போடணுங்க. இந்த கசப்பு கொடுக்கும். கூடவே இந்த காஞ்ச மிளகாயும் 3-4 போட்டுடலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ 1/2 ஸ்பூனு மிளகு, அதையும் நம்ம வறுத்துடலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. இதையும் வந்து பிளேட்டில் மாற்றி அரைச்சி வச்சுருக்கேன். புளி நல்லா பிசைஞ்சு போட்டாங்க. இது தக்காளி, இதையும் நல்லா வந்து பச்சை வாடை போகிறவரெல்லாம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஏற்கனவே பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சின்ன கிண்ணத்தில் வைக்கிறதெல்லாம் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ இது மாதிரி இந்த அளவு பார்த்து நீங்கள் பெரிய கிண்ணத்தில் போடுறதா இருந்தால் ஒரு 6 மிளகா 7 மிளகா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு தனியா, 2 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு இதே போல் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி இதில் கலந்து விட்டோம்னா ரசத்துக்கு புளி வந்து நான் 1/2 நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது எவ்வளவோ அது போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். புளி தண்ணி, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டாலே அது நல்லா கொச்சிச்சு. இப்போ இந்த பருப்பு தண்ணியோடு ஊற்றிடலாங்க. இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகா பாருங்கள், இதுவும் இடித்து வச்சுருக்க பூண்டு, இது போட்டு நல்லா கலந்து விட்டுடலாமா. கூடவே பெருங்காயம் போட்டுடலாம். தேவையான கல் உப்பு. நல்லா கொதிக்குது. பருப்பு இல்லையா, கொதிக்கிட்டோம். ஆனால் மூசாதம் இருக்கும், கைப்பட்டால் கூட மூசாதம் இருக்கும். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடலாங்க. கலந்து விட்டுடலாம். ஆஹா, கமன்னு சூப்பரான வாசனை. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து நம்ம கிண்ணத்தில் ஊற்ற போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம்ப்பா. காஞ்ச மிளகா. மைசூர் உடுப்பி ரசம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே கூட ஒரு கிளாஸில் ஊற்றி கூட குடிக்கலாம். அந்த மாதிரி அருமையாக இருக்கும் இந்த ரசம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். கமெண்ட் சொல்லுங்கப்பா. கமெண்ட்டில் வரமாட்டேங்குது, கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.